இருக்கிறாளாம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். இந்த குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கிறாளா? தன் கணவனுக்கு கிரீடமா இருக்கிறாளாம். ஹல்லேலூயா. அது கீழ இருக்கிறது லட்சை உண்டு பண்ணுகிறாளோ, லட்சணம் என்ன? அவமானப்படுத்துறவளோ அவனுக்கு எலும்புருக்கியா இருக்கிறாள். ஆமா, எப்படி எலும்பு உரிக்கிறோம். எனக்கு அது இல்ல இது இல்ல, எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. நம்ம ஹஸ்பண்டுக்கு 10,000 ரூபாய் தான் சம்பளம் தெரியும். அதுக்குள்ள குடும்பத்தை நடத்துறது புத்திசாலித்தனம். இன்னும் பத்தலன்னா அவர் படிப்புக்கு வேலை தானே கிடைக்கும். எனக்கு அது வேணும் இது வேணும், அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆசைப்படணும். அதிகமாக என்ன பண்றோம், கடை வாங்கியாவது சில பேர் வாங்கி கொடுக்க சொல்லி கஷ்டப்படுத்தணும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க அவங்க எப்படியா அப்படி எலும்பு உருக்கிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணா இல்லாம குணசாலியான ஒரு பெண்ணா இருந்து புருஷனுக்கு என்ன பண்ண கிரீடமா இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நீதிமன்றம் அதே 18:22 வசனம் சொல்லுது, மனைவியானவள் எப்படிப்பட்டவளா இருக்கிறாளாம்? வாசிங்க. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். எதை கண்டடைகிறானா? நன்மையானதை கண்டடைகிறான். அப்ப மனைவியானவள் என்னைக்குமே தீமை கிடையாது ஒரு புருஷனுக்கு. என்னதான்? ஏன்னா ஒரு சென்சஸ் சொல்லுது, ஒரு பெண் கூட ஒரு கணவன் இல்லாம வாழ்ந்து வரலாம். ஆனா ஆண்கள் ஒரு பெண் இல்லாம அதிக ஆயுஷ் காலம் வாழ முடியாது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு பெண் தான் ஒரு ஆணோட பேங்க் எலும்பு. ஹல்லேலூயா. பெண்ணானவள் ஆணுக்கு எப்படி கொடுக்கப்பட்டா? ஒரு முதுகெலும்பா கொடுக்கப்பட்டா. அப்ப அந்த பெண்ணானவள் குணசாலியா இல்லைன்னா அந்த குடும்பமே என்ன ஆயிடுது? ஞானமுள்ளவளா இல்லைன்னா சிதறி போகுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? நீங்க சொல்றது எனக்கு புரியுது சிஸ்டர் அப்படின்ற கை கொடுக்கணும் போகலாம். ஹல்லேலூயா. அப்ப நாம எப்படிப்பட்ட ஒரு பெண்ணா இருக்கணுமா? ஃபர்ஸ்ட் எப்படியா இருக்கணும்? சரி, வேதத்துல இன்னொரு பெண் சொல்லுது, நீதிமன்றம் 17:1 வாசிங்க. இரண்டாவது ஒரு பெண்ணை பத்தி, சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோட சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம் சொல்லுது. 21:9 நீதிமன்றம் 21:9 சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருப்பதே நலம். ஹல்லேலூயா. இத மாதிரி யாராவது அனுபவிச்சிருக்கீங்களா? வசனம் சொல்றது, ஒரு சண்டைக்காரி கூட சேர்ந்துட்டு பெருசா ஒரு வீட்டுல இருக்கிறத விட ஏன்னா ஒரு சின்ன ஒரு வீட்டு மூலையில இருக்கிறது நல்லது. ஹல்லேலூயா. இந்த சண்டைக்காரி எப்படிப்பட்டவளா தெரியுமா? அவ வீட்டுல எப்படி இருக்கிறான்னு போட்டு தெரியுமா? வாசிங்களேன். அவ 27:15 போட்டிருக்கிற சண்டைக்காரி எப்படிப்பட்டவளா? 27:24 வாசிங்க.